இது பார்த்தீங்களா அம்பேத்கர் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? பேசுனா நான் பேசுனதை திருச்சி சொல்லிட்டாங்கன்றான். என்ன சொல்கிறான்? அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்கிறத விட சாமி பேரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும்ன்றான். எங்கள் அண்ணன் தளபதி என்ன சொன்னார் தெரியுமா? பாவம் பண்ணுறவன் தான் புண்ணியத்தை பற்றி பேசணும், நாங்கள் பாவமே செய்கிறது இல்லடா, நாங்கள் அம்பேத்கரை சொல்லிகிட்டே இருப்போம். எந்த அம்பேத்கரை? தொட்டால் தீட்டு பட்டால் பாவம்னு சொன்னான்ல அந்த அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் இல்லைன்னா நம்மலாம் இப்படி சேர் போட்டு உட்கார முடியுமா? உங்களை முதல்ல ஜாக்கெட் போட்ட விட்டானா? உங்களை ஜாக்கெட் போட விட்டானா? ஜாக்கெட் போடணும்னா நீ வரி கட்டணும் தெரியுமா? அது தெரிஞ்சுக்க. இப்ப சொல்றேன், உன்னெல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? நீ புள்ள பெக்கிற மிஷினு, அவள் தான் உன் வேலை. இதான் சொன்னான். நீ வேலைக்கு போக கூடாது, நீ படிக்க கூடாது. 12 வயசு 11 வயசு ஆச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்தா புள்ள பெத்து போட்டு உட்காரு, எங்களுக்கு சோறாக்கி போடு, ஊட்ட பெருக்கு, வந்து ஏன்னா ஏன்னு வந்து நில்லு. இதுதான் சொன்னான். உங்களையும் படிக்க வைத்து, உங்களையும் அதிகாரிகளாக்கி, உங்களையும் விளையாட்டுத் துறையில் முன்னேற்றி, உங்களையும் சிறப்பாக வாழ்வதற்கு ஆணும் பெண்ணும் சரி சமம் என்று சொல்ல வைத்த கட்சி திமுக, சொல்ல வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர். அண்ணா திமுக கட்சி போயில போட வேண்டிய கட்சி தான். வேலை முடிஞ்சு போச்சு. சீமானை எவ்வளவுதான் நான் பேசுறது, என் வாயே பிசு பிசுன்னு ஆயிடுது. இந்த கதைலாம் என் தம்பிங்கெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறாங்க. தம்பி, இதை போய் நீ இளைஞர் இந்த கதை விடு. அவங்க கேட்டோம், நீ என்ன உனக்கு தேவை பணம், அதுக்கு பிரபாகரன் படம், இவ்வளோ தானே. நீ வெக்கமான சூடு சொல்றவனடா. இத்தனை வருஷம் கட்சி நத்திரியே, ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுதா உன்னால? சரி, நீயாவது ஒரு வாட்டி நிற்கிற தொகுதியிலையும் மறுபடியும் நிற்கிறியா? அதுவும் இல்லை. ஊர் மாறி நாடு மாறி எல்லாம் மாறி 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 நிற்கிற. இது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, அவனுக்கு என்ன கோபமா வந்தால் மேலே அந்த கட்சியை பாரு. இந்த குரங்கு இருக்குதுல்ல, குரங்கு இப்போ நீ பாரு, மரத்தை விட்டு மரம் இப்போ தாவறதே இல்லை. ஏன்னா அந்த வேலையை அன்புமணி ராமதாஸும் எடுத்துக்கினாங்க. திமுக ஆட்சின்னு ஒன்று இல்லைன்னா, ஒதுக்கீடு இல்லைன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஆகிருக்க முடியுமா? எவ்வளோ வாட்டி பெரட்டி பெரட்டி வச்சாலும் மண்ணு படல மீசிலன்னு ஏந்து நின்றுக்கிறான்பா. அரவக்குறிச்சியில் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி பட்டேர்னு வச்சார். கோயம்புத்தூரில் ஜனங்க ஆப்ரேஷன் பண்ணி அமைச்சிட்டாங்க. அப்போ கூட அடங்கிறதே இல்லை. இப்போ கேட்டால் டிஎம்கே ஃபைல் 3 லண்டன். ஏன்டா என் வைத்தியத்தில் கிளப்புறீங்க? லண்டனுக்கு போனேன், புண்டனுக்கு போனேன். ஒரு 10-15 பேர் போயிருக்காங்க தம்பி. அதை படிக்க. ஆமா, அதுல 15 பேர்ல இந்த பண்ணாட ஒரு ஆளு. இவர் ஒன்றுக்கு தனியா விசா கொடுத்து இவரை கூப்பிடல, கும்பல்ல கோயந்தா. இதை விட உங்களுக்கு என்ன செய்யணும்? இவ்வளவும் செஞ்சிருவோம். நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலா மாதிரி ஏதாவது ஒன்று முளைச்சிட்டு குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன், மன்னர் ஆட்சியை ஒழிப்பேன். தப்பு. முன்ன பேசுறத அப்படியே கரெக்டாக பேசணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கை கொடுக்கறது பிடிக்காது, அறிக்கை கொடுக்கறது பிடிக்காது, ட்விட்டு போடுறது பிடிக்காது. இப்போ முந்தா நேற்று ட்விட்டு போட்டாரா அறிக்கை கொடுத்தாரா? ட்விட்டு தானே போட்டேன். அப்போ நீ சொன்னதை நீயே கடைப்பிடிக்க மாட்டியா? என்னடா நியாயம் இது? அவர்களே இவர்களேன்னு சொல்லக்கூடாதான். அது இன்னும் அவர்களே இவர்களே. இந்த அவர்களே இவர்களே கொண்டு வர்றதுக்கு இந்த திராவிட இயக்கம் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமாடா? அவன் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எதை சேர்ந்தவன் எவனும் இருக்காது. அவன் பேரை சொல்லி அவர்களே என்று அனைவரும் ஒத்துமையாக இருப்பதற்குத்தான் இந்த அவர்களே இவர்களே. ஒரு காலத்துல தோல்ல துண்டு போட்டு நடக்க விட்டானா நம்மள? அவனை பார்த்தா அக்கில் எடுத்து தோல்ல துண்டை வச்சுக்கணுமா இல்லையா? செருப்பு எடுத்து கையில் எடுத்துக்கணுமா இல்லையா? அந்த தெருவை தாண்டுற வரைக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னானா இல்லையா? அதை பற்றி எவனா கவலைப்பட்டிருக்கானா? எவனா கண்ணீர் விட்டுருக்கானா? இல்லை. அதுக்காகத்தான் திமுக கூட்டத்தில் 8 முழம் வேஷ்டிய இடுப்புலையும் 4 முழம் வேஷ்டிய தோல்லையும் போட்டு நடக்க வச்ச இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். அவர்கிட்ட போய் அத்தை பண்ணிடுவோம், இத்தை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், 2026 நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். எவன்டா வருவீங்க? இந்த மக்களை பற்றி எவன் சிந்தித்தீர்கள்? மக்களுக்காக எவனாவது கடமையாற்றினீர்களா? எங்களை எதிர்த்து நிற்பவர்களை பட்டியல் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிமுகன்னு ஒரு கட்சி, அது கட்சியாது. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணுச்சு, சசிகலாவுக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் துரோகம் பண்ணா, இபிஎஸ்க்கு ஓபிஎஸ், ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்ன்னு மாற்றி மாற்றி துரோகம் பண்ணா. துரோகத்தின் மொத்த உருவம், துரோகத்தில் பிறந்த ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது அதிமுகவை தவிர வேறு கட்சியே கிடையாது. அடுத்து பிஜேபி. இங்கெல்லாம் சந்தோஷமாக உட்காந்துக்கிறீங்க. ஒருவேளை டெல்லியில் ஆள்ற மாதிரி இங்கே வந்துட்டான்னு வச்சுக்க, என்ன நடக்கும்? நீங்கள் இந்த மாதிரி சேரில் உட்கார முடியாது. உங்கள் தாத்தா ஆயா போட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் தாத்தா ஆயா பாட்டெல்லாம் பார்த்துருக்கியா இல்லையாம்மா? நான் உன் புள்ள மாதிரி தானே பேசுகிறேன். எதுக்கு காயில் கை வச்சுன்னு சிரிக்கிற?
நல்லா சரி, நோய் போயிடும், நாளைக்கு காலைல சந்தோஷமாக இருப்பேன். உன்னை சந்தோஷம் பண்ணுறது தான் என் வேலை. அதுக்காக எந்த விலையும் கொடுப்பான் உன் மகன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆளுங்கட்சியில் எவனா ஜெயிலுக்கு போய் பார்த்துக்கிறியா? இந்த 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 ஆட்சியை தப்பாக பேசுகிறான்ல, அவனுக்கு நான் கேட்குறேன், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக பேச்சாளர் எவனா ஜெயிலுக்கு போயிருக்கான்? நான் போனேன். 64 days அப்படின்னா 64. ஒரே ஒரு பொண்டாட்டி. ரெண்டு வச்சு இல்லை, யாரும் இருக்குது இல்லை. ஆத்தரைஸாக வச்சுக்கிறவன் தைரியமாக வச்சுப்பான், இல்லைன்னா அனாமதேயமாக சைடில் வச்சுப்பான். இல்லை 1 புள்ள, இல்லை பொண்ணு 2, அவ்வளோதாம்மா. இந்த 3 ஜீவன் மட்டும் அந்த ஜெயிலுக்கு வந்து என்னை பார்த்து அழுதாலும் அழுவுறது, சிரித்தாலும் சிரிக்கிறது. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு தப்பும் பண்ணேன். என் தலைவனை எவன் பேசினாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அது என்னோட பாலிசி. எந்த கட்சி தான் இருக்குது இந்தியாவில்? காங்கிரஸ் கட்சி கண்டுபிடிச்ச ஒரே சின்னம் இன்னும் இருக்கா? இல்லை. பிஜேபி கண்டுபிடிச்ச சின்னம் இன்னும் இருக்கா? இல்லை. ஏன் இங்கே அதிமுக எடுத்துக்க 50 வருஷம்ன்றான். அவங்க அப்பா எம்ஜிஆர் செத்தப்போ இரட்டை இலையை ஊர் மேலே விட்டானுங்களா இல்லையா? அவங்க அம்மா ஜெயலலிதா செத்தப்போ இரட்டை இலையை ஊர் மேலே விட்டானுங்களா இல்லையா? ஆனால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தன் கையில் பிடித்த உதயசூரியன் சின்னத்தையும் கருப்பு சிவப்பு கொடியையும் எந்த சூழ்நிலையிலும் எவன் தடுத்தாலும் கீழே போடாமல் கையில் ஏந்தினார். அந்த கொடியை எங்கள் அண்ணன் தளபதி ஏந்துகிறார். எதிர்காலத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி ஏந்துவார். இதானே? இதை சொன்னா குடும்ப அரசியல், ஆண்மை இருக்குது, புள்ள பிறகுது. இல்லைம்மா, ஏம்மா நம்ம கல்யாணம் எதுக்குமா பண்ணி வைக்கிறீங்க? உன் வீட்டில் இருக்கிற பொண்ணையும், எப்பா தம்பி நீ சாப்பிட்டுட்டு நீ ஒரு ரூமில் படுத்துக்கோ, என் பொண்ணு ஒரு ரூமில் படுத்துக்கோ, செருப்பால் அடிக்க மாட்டீங்க? இல்லை, நான் கேட்குறேன் தெரியாமல். இப்படி வர்றவனை நீங்கள் கேட்கணும். அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறது. நீங்கள் கேட்டு சிரிச்சுட்டு போகிறதில்ல. எவனாவது வந்து கட்சிக்காரன் அது குடும்ப அரசியல் சொன்னா, அப்போ வந்து இங்கே இருக்கிற ஜனங்க அவனை அடித்தாங்க அப்படின்னு பேப்பரில் வரணும், நான் பார்க்கணும். அப்போ தான் நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கு மரியாதை இல்லையா? கல்யாணம் பண்ண என்ன சொல்கிறோம்? பையன் ரோட்டில் சும்மா நடந்து போனான், சும்மா இருப்பான் அவன் ஃப்ரெண்டெல்லாம். நான் மச்சான் விசேஷம் எதுவும் இல்லை கேட்குறமா இல்லையா? லேட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவான்? அந்த பொண்ணை கொட்டுன்னுவான், இவனை புள்ள பக்கம் யோகியது இல்லாதன்னுவான். இந்த பட்டம் தேவையாடா? அதுதான் 83 வயசில் தாத்தா கலைஞரை கேட்டாங்க, உங்களை வாரிசு அரசியல் சொல்கிறாங்கன்னு. ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது, இன்னும் இருக்கிறதுன்னாரு. எத்தனாவது வயசில்? எந்த வயசில்? 83ல். இப்போ அந்த விதையாச்சே இதெல்லாம் மிஸ் ஆகுமா? இது எனக்குங்க, நான் ஒரு தெருக்கூத்தாடியோட பிள்ளை. முதல்ல அது தெரிஞ்சுங்க. எங்கள் அப்பா ஒரு தெருக்கூத்தாடி. தேசபக்தி பாடல்களை பாடி கைதாகி வெளியே வந்து மறுபடியும் தெருக்கூத்து, மறுபடியும் தேசபக்தி பாடல். அவருக்கு வெள்ளைக்காரன் லெட்டர் அனுப்புகிறான். சுதந்திரம் வந்தவொடனே நம்மளுக்கு ஒரு லெட்ரு வருது, நாட்டுக்காக நீங்கள் உழைச்சிங்க, உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? நாட்டுக்கு உழைத்தேன், கூலி வாங்க விரும்பவில்லை, நான் எழுதி அனுப்பிச்சிட்ட தியாகியோட ஒரே மகன் நான். எனக்கு அப்போ எவ்வளோ திமிரு கொழுப்பு இருக்கும். இப்போ நான் என்ன பனையூரில் வீடு வாங்கி பங்களா வச்சுக்கிறேன்னா, இல்லை ஒரு கூட்டத்துக்கு 2.5 கோடி சம்பளம் வாங்குறேன்னா வந்து பாருங்க அங்கே தண்டார்பேட்டையில். நானும் என் முன்னாடியும் ஒரு பக்கம் பார்த்துருந்தேன், மேலேருந்து சீலிங் விழுந்துருச்சு போன மாதம். கடவுள் ஒரு வாட்டி காப்பாற்றுறான், இனிமேல் இருந்தீங்கன்னா ஒரு லாக்கிப்படாதுன்னு சொல்லி வாடகை கொடுக்க போயிட்டேன். 10,500 ரூபா. ஆனாலும் இப்படி பண்ணுறமே, யார்கிட்டனா கையேந்திருப்பேன். 2.5 மாதம் ஜெயிலில் இருந்தம்மா, 8 மாதம் கட்சி விட்டு வெளியே இருந்தேன். எல்லாரும் சொன்னான், அங்கே போ இங்கே போ, இவங்கள பாரு. நான் சொன்னேன், அவர்கள் வந்து உதவினால் அது உதவி, நான் போய் எடுத்தால் அது பிச்சை. பிச்சை எடுக்க மாட்டான் இந்த சிவாஜி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.